ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பாஸ்ட் டென்ஸில் எப்படி கேட்கணும்னு பார்த்தோம். இங்கே வந்து ப்ரெசென்ட்டில் பார்க்கலாம். இங்கே வந்து மோஸ்ட்லி நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்ன, எப்படி, எங்கே, எப்பொழுது அந்த மாதிரி இருக்கலாம். வாட், பேர், ஹூ, வென், ஒய், ஹவு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆக்சிலரி வெர்பு வந்து டூ, டஸ், ஹாவ், ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். அங்கே நம்ம என்ன பார்த்தோம்? டிட்டும் ஹேடும் பார்த்தோம். இங்கே வந்து டூ, டஸ், ஹாவ், ஹேஸ். இங்கே வந்து ஹீ, ஷீ, இட் வந்துச்சு அப்படின்னா கொஸ்டின் கேட்குறதுக்கு வந்து டஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஐவி, யூதே வந்துன்னா டூவும் ஹாவும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். அதுதான் ஜென்ரலாக இதில். மற்றபடி கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை ஜஸ்ட் நான் இப்போ நடந்துட்டு இருக்க உனக்கு வந்து ஜென்ரலான ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறதுக்கு, உனக்கு சாக்லேட் பிடிக்குமா, அவள் எங்கே வாழ்கிற, ஜென்ரலாக இப்போ நடந்துட்டு இருக்க ப்ரெசண்டான ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், உனக்கு சாக்லேட் பிடிக்குமா, அதை எப்படி கேட்கணும்னா டூ யூ லைக் சாக்லேட். இங்கே யூ தானே வந்திருக்கு. அப்போ யூ வந்தால் எதை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம்? டூ யூஸ் பண்ணி. அப்போ டூ யூ லைக் சாக்லேட். நெக்ஸ்ட் அவள் எங்கே இருக்கிறா அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் டஸ் ஷீ லிவ். வேர் டஸ் ஷீ லிவ், அவள் எங்கே வசிக்கிறா, எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெயின் எப்போ கிளம்பும் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டைம் டஸ் த ட்ரெயின் லீவ். வாட் டைம் டஸ் த ட்ரெயின் லீவ். இங்கே ஏன் டஸ் போட்டிருக்கோம்? ட்ரெயின் அப்படின்னா அது இதுன்னு தானே சொல்லுவோம். அது இட்டு தானே. அப்போ இட்டுக்கு டஸ் தானே வரும். ஓகேவா? வாட் டைம் டஸ் த ட்ரெயின் லீவ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவன் வந்து கித்தார் வந்து வாசிப்பானா அப்படின்னு கேட்குறதுக்கு டஸ் ஹீ ப்ளே த கித்தார். டஸ் ஹீ ப்ளே த கித்தார். அவள் வந்து ஸ்பானிஷ் பேசுவாளா அப்படின்னு கேட்குறதுக்கு டஸ் ஷீ ஸ்பீக் ஸ்பானிஷ். டஸ் ஷீ ஸ்பீக் ஸ்பானிஷ். சிட்டியில் வந்து அடிக்கடி மழை பெய்யுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டஸ் இட் ரெயின் ஆஃபன் இன் தி சிட்டி. டஸ் இட் ரெயின் ஆஃபன் இன் தி சிட்டி. ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. ஓகேவா? இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொஸ்டின் எப்படி கேட்கணும்னா, அது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இது செஞ்சிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு, அதாவது இப்போ நீங்கள் வந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து நீ டிவி பார்த்துட்ருக்கியா அப்படின்னு, இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொஸ்டினாக கேட்குறதுக்கு, நீ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஆர் யூ டூயிங். வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணிகிட்ருக்க. இப்போ நம்ம செஞ்சிட்ருக்க ஒரு செயலை பற்றி கேட்குறது. நெக்ஸ்ட்டு அவள் வந்து அவளோட எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்காளா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் ஷீ ஸ்டடியிங் ஃபார் ஹர் எக்ஸாம். இஸ் ஷீ ஸ்டடியிங் ஃபார் ஹர் எக்ஸாம். அவங்க வந்து டிவி பார்த்துட்ருக்காங்களா. இங்கே வந்து அவங்க வந்துருக்கு. அப்போ அவங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்டு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்கும்போது நம்ம எப்படி கேட்கணும்? ஆர் கேட்கணும். ஏன்னா இது ப்ளூரல், அதனால ஆர் வச்சு கொஸ்டின் கேட்கணும். ஆர் தே வாட்சிங் டிவி ரைட் நவ். ஆர் தே வாட்சிங் டிவி ரைட் நவ். அவங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்களா. ஓகே, இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம பண்ணிகிட்டு இருக்க ஒரு செயலை வச்சு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க, இப்போ ரைட் நவ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறத வச்சு கொஸ்டின் கேட்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இதை எப்படி கொஸ்டின் கேட்கணும்னா, ஆக்ஷன் இல்லைனா ஒரு ஈவெண்ட் வந்து இப்போது ஜஸ்ட் நவ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இல்லைனா நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது கூட அதுக்கு சம் கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். அப்போ வந்து இப்போ ஈவினிங் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹோம்ஒர்க் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்புறமா நீ கேட்குறீங்க, நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு சடனாக இப்போ நடந்த விஷயத்தை பற்றி கேட்குறதுனால எப்படி கேட்கணும்னா ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க். ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க். நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா. இது நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை முடித்துட்டியா அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் நாளைக்கு கேட்கணும் அப்படின்னா நம்ம டிட் யூஸ் பண்ணி கேட்கணும். ஓகே, இது இப்போ முடிஞ்ச விஷயத்தை பற்றி கேட்குறதுனால நம்ம வந்து ஹாவ் யூஸ் பண்ணி கேட்டிருக்கோம். ஓகேயா? இது ஹீ ஷீட் வந்துன்னா ஹேஸ். நீ இந்த இடத்துல அவன் முடிச்சிட்டானா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹேஸ் ஹீ யூஸ் பண்ணோம். அவளுக்கும் ஹேஸ் ஷீ. மற்றபடி ஐவி யூதே வந்தனால நம்ம ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவன் வந்து டின்னர் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹேஸ் ஹீ ஈட்டன் டின்னர். ஹேஸ் ஹீ ஈட்டன் டின்னர். அவன் வந்து டின்னர் சாப்பிட்டானா இப்போ நடந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறதுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாரிஸுக்கு வந்து போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ எவர் பீன் டு பாரிஸ். ஹாவ் யூ எவர் பீன் டு பாரிஸ். இது வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த பேசுகிற விஷயத்தில் இது வந்து கனெக்ஷன்ஸ் இருக்குது. அது நம்ம வந்து இப்போ அங்கே போகிறோம் பிளான் பண்ணியிருக்கோம் அந்த பாரிஸ்க்கு போகிறதுக்கு. அப்போ வந்து அந்த டைமில் நீங்கள் கேட்குறீங்க, நீ இதுக்கு முன்னாடி போயிருக்கியா. அப்போ இப்போ பேசிகிட்டு இருக்க விஷயத்துக்கு கூட கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஹாவ் யூ எவர் பீன் டு பாரிஸ். நீங்கள் வந்து பாரிஸ்க்கு வந்து போயிருக்கிறீங்களா. இப்படி இருக்க இடத்துல தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே,
இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க விஷயத்துக்கு கூட ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது எப்படின்னா இந்த ஆக்ஷன் வந்து முன்னாடியே தொடங்கி இப்பவும் நடந்துட்டு இருக்கிறது, அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக இங்கிலீஷ் படிச்சுட்ருக்கீங்க, அப்போ அவங்க முன்னாடியே படிக்க தொடங்கிட்டாங்க, இப்போவும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அதை வச்சு நம்ம கொஸ்டின் கேட்குறோம். நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கிலீஷ் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ், ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஸ்டடியிங் இங்கிலீஷ். ஓகே, முன்னாடியே தொடங்கி இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்தை பற்றி கேட்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ நேரமாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ நேரமாக அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹேஸ் ஷீ பீன் வெயிட்டிங் ஃபார் லாங், ஹேஸ் ஷீ பீன் வெயிட்டிங் ஃபார் லாங், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காளா. ஓகே, முன்னாடியே ஒரு விஷயம் தொடங்கி இப்போவும் நடந்துட்டு இருக்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கேட்குறோம். ஓகே, இப்படி தான் ப்ரெசன்ட் டென்ஸில் கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, டூ டஸ் ஹாவ் ஹேஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா என்ன எப்படி அந்த மாதிரி விஷயத்துக்கு நமக்கு தெரியும். அவ்வளோதான் ப்ரெசண்டில் நடக்கிறக்கூடிய விஷயத்தை பற்றி கொஸ்டின் கேட்குறதுக்கு. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.